எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 62. எப்போது ஒருவரிடத்தில் தயக்கம், பயம், கவலையின்றி வாய் திறந்து மனதில் உள்ளதை அப்பட்டமாக கொட்டிட முடிகிறதோ அதுவே நித்தியமான அன்பின் அடையாளமாகும். சோஃபாவில் அமர்ந்தாற்படி ஒப்பாரி ஓலம் கொண்டிருந்த அபலையின் கரங்களை இறுக்கமாக பற்றிய ரகுவோ, எங்க குடும்பத்துல இப்படி ஒரு ஆள் இருந்ததை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமாவும் அசிங்கமாவும் இருக்கு லோட்டஸ். மொத்த குடும்பமும் சேர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் உன் இழப்பை ஈடு கட்ட முடியாது என்று சொல்லி இதழொத்தினான் குனிந்தார்படி அமர்ந்திருந்த இளம்பிடியாளின் தலையில். கடவுள் நம்பிக்கை இருந்தா அவங்கள மன்னிச்சிடு லோட்டஸ். அதுதான் உன் மன நிம்மதிக்கு நீ கொடுக்கிற அருமருந்து. கர்மா கண்டிப்பா அவங்கள விடாது என்றவன் ஆறுதலாய் அரவணைக்க, காதலின் அணைப்பில் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்தாள் மலரவள். பெற்றவர்களின் இழப்பு பேரிழப்பு பாவை அவளுக்கு. ஒற்றை மகளாய் வளர்ந்தவளுக்கு திருமணமாகிய சில மாதங்களிலேயே இடிமேல் இடி தலைமேல் விழ உடைந்துதான் போனாள் நாயகி அவள் நிஜமாலுமே. ஆனால் எல்லாவற்றிற்கும் ராதிகாதான் காரணமென்று எப்போது மங்கை அவள் அறிந்தாளோ அப்போதே ஓடிச் சென்று ரகுவிடத்தில் சொல்ல துணிந்தவளை கணவன் ஆக்சிடென்ட்டை தாண்டிய வேறொரு விஷயம் தடுத்தது. தம்பதிகளுக்குள் ஒளிவு மறைவென்பதே இருக்கக்கூடாது என்ற கோக்கனதையே இன்றைக்கு ஆகுரதனிடத்தில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்றை மறைத்திட முடிவெடுத்தாள். இது நங்கை அவளை மட்டும் சார்ந்த விஷயமல்ல, ஒட்டுமொத்த பெண் குலத்திற்கே இழிவான ஒரு விடயமாகும். ஆகவே அந்திகை அவள் அறிந்த உண்மையை அவளுக்குள்ளேயே விழுங்கி ஜீரணித்தவள் இப்போது அதை வெளிப்படுத்தியும் புண்ணியமில்லை என்பதால் கரகாட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் அவள் வாழ்க்கையை முதலில் நிலைப்படுத்திட திண்ணங்கொண்டாள். ஆர் யூ ஓகே என்று ரகுவோ மாஜி பொஞ்சாதி நீர் குடித்த கிளாஸை அவள் கையிலிருந்து வாங்கி காஃபி டேபிளின் மீது வைக்க, தலையை ஆட்டிய பெண்டுவோ, அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ரகு என்னால அதுக்கு மேலேயும் உங்க கூட அந்த வீட்ல இருக்க முடியும் என்றவளின் முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தவன் உடலை இன்னமும் நெருக்கமாய் முன்னோக்கி கோமகள் அவளை மீண்டும் அணைத்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் நீங்க வெளியில போயிட்டு எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறதா இல்லை எப்படி வருவீங்கன்னு தெரியாம காத்திருக்கிறதான்னு புரியாம தான் மனச கல்லாக்கிக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போன ரகு என்றவளோ மூக்கு சளி ஒழுக காதலனின் முகத்தை கரங்களில் ஏந்த, ஹே லோட்டஸ் என்று வாஞ்சையாய் அழைத்த தாடியற்ற பொறுக்கியோ அவன் கண்ணம் பற்றியிருந்த பேதையின் புறங்கை மீது அவன் கரம் பதிக்க, அப்பா அம்மாவை இழந்த மாதிரி உங்களையோ இழக்க நான் தயாரா இல்ல ரகு. அதான் நீங்க நல்லபடியா இருந்தா போதும், ஏன் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணி உங்க கண்ணுக்கே படாத மாதிரி ரொம்ப தூரம் போனேன் என்றவளின் சூடான கண்ணீர் ரகுவின் கரங்களில் துளிர்க்க, ஆயந்தியின் அழுகையோ ஆணவன் மனதை பிசைய ஆரம்பித்தது. ஏதோ குற்ற உணர்ச்சி கொண்டவன் போல் ஆணவன் மனம் அவனிடத்தில் முறைத்து கொள்ள, வருத்தத்தை புனையிழையை வாரி அணைத்து தீர்த்து கொண்டான் ரகு. தரன் அண்ணாக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட் கூட உங்களுக்கு வச்ச குறிதா ரகு. அதையும் எனக்கு வீடியோவா அனுப்பி நான் உங்க வாழ்க்கையை விட்டு ஒரேடியா போகலைன்னா உங்க உயிர் போக நானே காரணமாயிடுவேன்னு சொன்னாங்க என்ற கதறலினூடே வாக்குமூலம் கொடுத்த அணங்கோ, காதலனோட உயிரை காப்பாத்த ஒரு காதலி எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. நான் பொண்டாட்டியான காதலியாச்சே, இப்படி உங்களுக்கு ஒரு அபசகுணம் நடக்க நானே காரணமா இருப்பேன் என்றபடி மெதுவாய் அவன் அணைப்பிலிருந்து விலகி ரகுவின் குளமாகியிருந்த சிவந்த விலோசனங்களை ஆழமாக நோக்கி, அதான் பிரிவை உங்களுக்கு கொடுத்துட்டு வலிய நான் எடுத்துக்கிட்டேன் என்று சொல்லி ரகுவை தாபமான ஏக்க பார்வை பார்த்து அவன் கழுத்தேறி செவி வருடி, தாடிக்கார பொறுக்கியோட நினைவுகளோடவே வாழ ஆரம்பிச்சிட்ட என்று தொடர, வல்வியின் கிரங்கடித்த துணியும் நெருங்கிய வதனம் கொண்ட அனலும் ரகுவின் உடம்பை முறுக்கேறிட வைத்தது. அவனோட இருந்த ஒரு நாள் சுகம் என்னை பாடாப்படுத்தும் போதெல்லாம் அவனோட ஷர்ட்டை கட்டி பிடிச்சுப்ப என்ற கோக்ஸின் விரல்களோ ஆளனின் பின்னந்தலை சிகையில் ஊற, இனம் புரியா கிளர்ச்சியில் ரகுவின் திண்ணிய மார்போ கொதித்திட ஆரம்பித்தது. லவ் யூ லோட்டஸ் என்றவனோ தடால் என்று அவள் இதழில் அவன் இதழ் ஒத்தி எடுத்து இழுத்து கிடத்தினான் பொஞ்சாதி அவளை சோஃபாவில். கடல் நீல சோஃபாவில் தகிக்கும் உடம்போடு கோக்ஸ் கிடக்க, டீஷர்ட்டை கழட்டி ஓரம் போட்ட ரகுவோ கட்டுடலில் கவர்ச்சி காட்டி லோட்டஸை மயக்க, அவள் சுடியின் ஷாலை இழுத்து வீசி அவனின் கையை தட்டிவிட்டவளோ உள்ளங்கையை படரவிட்டாள் காதலனின் யாக்கையில். வித்தர கள்ளியை நெருங்கிய ரகுவோ உள்ளங்கையால் மேடமின் தலை தாங்கி கொய்தான்.
அவள் அதரங்களை மீண்டும் ஏக்கங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக. மோகம் வெளிப்பட நாணிய நறுதுதலோ. அம்பகங்களை மூடி ரகுவின் கழுத்தை இரு கரங்களால் வளைத்து கட்டிக்கொண்டாள். கோமகளின் அகத்துக்குள் ரசாயன மாற்றம் நிகழ பிரிவின் வலியை உதட்டு உறிஞ்சலில் வெளிப்படுத்திய ரகுவோ, என் மேல உனக்கு எவ்ளோ லவ், என்னை எப்படிலாம் நீ மிஸ் பண்ண, எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட. ஆனா நான் அதையெல்லாம் காட்ட போறேன் என்றவனோ காந்தாரியின் நுதலில் இதழொட்டி முறுவலித்து கண்ணடிக்க, சாரி, முதல்ல கோபத்தில் ஏதேதோ சொல்லி திட்டிட்ட என்ற சனிகையோ அவன் கன்னத்தில் இச்சு வைத்தாள். மனமுறுத்திய சங்கடத்தை சொல்லி. பரவாயில்ல, அது ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு என்ற ரகுவின் நக்கலான சிரிப்பில், பொறுக்கி பொறுக்கி என்னை வெறுப்பேத்தி வாயை புடுங்கவே வெயிட் பண்ணியா நீ? ஆமாடி வித்தாரக்கள்ளி என்றவனோ கிண்டலாய் சிரித்து அவள் தலை முட்டி அம்மணியின் பக்கத்தில் மல்லாக்க சரிய, செல்ல கோபம் கொண்டவளோ குப்புற திரும்பி ரகுவின் கன்னத்தில் கடித்திட ஆரம்பித்தாள். அலறவள் கொடுத்த வலியிலான கடியை திரும்பவும் தெரிவை அவளுக்கே டிரான்ஸ்ஃபர் செய்தான் ஹீரோ. ஆடவளின் கழுத்தோரம் லவ் பைட்டாக. தாடிக்கார பொறுக்கியின் அழுத்தம் கூடி போக மெல்லியாளின் கந்தரம் ஓரம் ஆயந்தியின் பற்களோ ஆனவனின் கண்ணக்கடிக்கு விடுதலை கொடுத்தன. ஏந்திழையின் நிடலத்தில் ஒளிந்து கிடந்தவனோ, சொல்லிருக்கணும், நானும் முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப பெரிய பாடம் கிடைச்சிருச்சு. இனி ரகசியம் நமக்குள்ள எதுவுமே இல்லை லோட்டஸ். சாரி ஃபார் எவ்ரிதிங். இந்த சாரி எல்லாம் செல்லாது என்ற மானினியின் விரல்களோ ரகுவின் நெஞ்சில் படர, மல்லாக்க கிடந்தவனோ மேல் எழும்பி குப்புற கிடந்தவளை மல்லாக்க திருப்பினான். ஐ லவ் யூ ரகு என்ற லோட்டஸின் மோகன குரலோ போதையேற்ற, லவ் யூ டு லோட்டஸ் என்றவனோ அவன் கன்னத்தை காதலோடு வருடியவளின் கையை மென்மையாகப் பற்றி மணிக்கட்டில் பதித்தான் செல்ல முத்தம் ஒன்றை. காற்றா தாடிக்கார பொறுக்கி, என்னை எவ்ளோ மிஸ் பண்ண, எவ்ளோ லவ் பண்றேன்னு என்ற புனைக்குழலோ ஆளனின் கரங்களோடு அவள் கரங்கள் கோர்த்து குறுநகை கொள்ள, அப்பிடியை விடாத தெரியலையை நெருங்கி அவள் பாலிகைகளை அவனதாக்கிக் கொண்டான் ஆகுரதன். துயில் தொலைத்த அத்தனை நடுநிசிகளுக்கும் சேர்த்து நீட்சியாய் கணத்தை காணடித்த காதலர்களோ உப்பு சமுத்திரத்தில் முக்குளித்திட ஆரம்பித்தனர். முழுமதியாயிருந்த கோற்றொடி கொஞ்சம் கொஞ்சமாக முற்றும் திறந்த பருவதியானாள். தாடியற்ற பொறுக்கியை அரை வெளியில் பார்த்து சுண்டி இழுத்து உதடு சுழித்து பித்தாக்கினாள். தெனவெடுத்த ஆழிமணலாய் ரதி அவள் திமிரி நிற்க, அழகியின் செவிமடல் உரசி காரிகையின் கண்ணக் கதுப்பிறங்கி மலைமுகடுகளில் புதைந்து நாபி முட்டி இடை கடித்து தொடை தழுவி கணுக்கால் வணங்கி அடித்து கரைக்கத் தொடங்கினான் ஆகுரதனோ அலையாய் ஏந்திழையவளை. நிறைநிலவாய் பிரகாசித்த பைந்தொடியோ தேய்பிரையாய் தன்னிலை இழந்தாள். காதலன் கஞ்சரனாய் காமம் கொள்ள சிற்றின்பத்தின் தேடலை விரிவாக்கிட முனைந்த ரகுவோ மென்மையை விரட்டி வலிமையை கையில் எடுத்தான். முற்றிழையின் முனகலும் அனத்தலும் இல்லத்தை மாறனின் பள்ளி அறையாக்க, பனிச்சுடர் அவளை பால் வழிய வைக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தான் ரகு. கும்மிருட்டு கொண்ட ஆம்பலின் அம்மாவாசைக்கு ஒளியூட்ட வாராளி அவளை ஏகபோகத்துக்கு எரித்த சூதனோ திளைத்து போனான் பித்தேறிய போகத்தில். கலாவதியவள் அவனை ஆட்கொள்ள நிமிடங்கள் கடக்க துலாதரனாய் ஆகுரதன் வான்மதி அவளை பொசுக்க, ஆனவனின் மொத்த சூட்டையும் உள்வாங்கிக் கொண்ட லோட்டஸோ இடியாய் கதறி உலையில் உயிர் உதிர ஏகாந்த வானில் பௌர்ணமியாக மிதந்தாள். ரகுவின் பலமெல்லாம் பலவீனமாய் போயிருக்க, எல்லோனவன் மீண்டும் வேறு கொண்டு எழும் வரை வெண்ணிலாவான கோக்கனதையோ தன் வசம் சிக்கிய வெய்யோனை இஷ்டமேனிக்கு புசித்துண்ண ஆரம்பித்தாள். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.